ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அது ஒரு நாவல் ஸ்டோரி. ஸோ நம்ம ஹீரோயின் தான் அந்த நாவல் படிச்சுட்டு இருக்கா. நாவல்ல வர ஹீரோக்கு வாய் பேச முடியாது. ஸோ அந்த நாவல்ல வர ஹீரோவை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் இந்த கதையை மாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி புலம்புன்னு புலம்பிட்டு அவ பாட்டுக்கு இது ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கா ஆன்லைன்ல. இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அது அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவன் மைண்ட்ல என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையும் டைப் பண்ண டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப இந்த மெசேஜ் தட்டி விடுறேன் பாருன்னு சொல்லி என்டர் கொடுக்க திடீர்னு பார்த்தா அவ அப்படியே அந்த சிஸ்டத்துக்குள்ள போயிட்டா. அதாவது நாவல்குள்ள நம்ம ஹீரோயின் போயிட்டா. உள்ள போனோடனே அவளுக்கே ஷாக்கு. நான் எங்க வந்தேன்னு சொல்லி முழிச்சிட்டே நிக்க யூனிஃபார்மோட நம்ம ஹீரோயின் நிக்கிறா. ஒரு குட்டி பையன் பக்கத்துல வந்து பேசுறான். இந்த புக்கு வேர்ல்டுக்குள்ள நீ 10,000 மெம்பரா வந்திருக்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையை நீ எப்படி மாத்த போற, எப்படி நடக்க போகுதுங்கிறதா இந்த ஸ்டோரின்னு சொல்ல, என்ன சொல்ற, நான் புக்குக்குள்ள வந்துட்டேனா? ஆமா, இப்ப நீ படிச்சுட்டு இருந்தீல அந்த புக்குக்குள்ளதான் இப்ப நீ இருக்க. இந்த கதையோட வில்லனோட பேரு லூமிங். நீ அந்த லூமிங்க உன்னை வெறுக்க வைக்கணும். 100% வெறுத்துட்டானா நீ இந்த புக்ல இருந்து வெளியே போயிடலாம், சரியான்னு சொல்ல, நான் புக்ல இருந்து வெளியே போகணுமா? அதெல்லாம் வேணாம். இந்த புக்கோட ஹீரோயின் பெரிய பணக்காரி, நான் அதுக்கு இங்க இருந்து போகணும், நான் போக மாட்டேங்கிற மாதிரி யோசிக்க, உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்து வர எல்லாமே நார்மலா அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பையனை போட்டு கும்முன்னு கும்மிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போய் அந்த பையன் மேல காலை வச்சு மிதிக்கிறா. இங்க பாரு லூமிங், சீக்கிரம் சீக்கிரம் மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, லூமிங் நான் இல்ல அங்க இருக்கான் பாருன்னு சொல்ல திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ இருக்கான். வா, எவ்வளவு கியூட்டா இருக்கான். இவனை போய் வில்லன்னு சொல்றாங்களே, இவ்வளவு அழகா இருக்க பையனை வில்லன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இல்ல நான் சீரியஸா பேசணும்னு சொல்லிட்டு உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே ஹீரோவை அடிக்கலான்னு வர கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா. கரெக்டா ஹீரோ முன்னாடி விழுக, அது ஒண்ணும் இல்ல, சும்மா நான் சண்டை போறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணேன், இன்னைக்கு உன்னை குத்த போறேன் பாருன்னு சொல்லிட்டு கையை ஊங்குறா. கையில இருக்க பிளட்டை பார்த்துனே அவளுக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்படியே மயங்கி விழுந்துட்டா. ஐயோ, லூமிங் யாரோ பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நான் ஒண்ணுமே பண்ணலங்கிற மாதிரி அவளை உட்கார வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா ஹீரோட பிரதருக்கு அவங்க அம்மா சாப்பாடு ஃப்ரூட்ஸ்லாம் ஊட்டி விடுறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு, மறுபடியும் நீ அடி வாங்கிட்டு வந்திருக்கியா, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஏன் இப்படி இருக்க, இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கணும்னா கொஞ்சம் டிசிப்ளினோட இருக்கணும்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இந்த அம்மாவோட பயாலஜிக்கல் பையன்தான். ஆனா இந்த அம்மா நம்ம ஹீரோவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. இங்க பக்கத்துல இருக்கான்ல, இவன் மேல ரொம்ப பாசமா இருக்கு. இவன்லாம் இந்த வீட்டோட சொந்த பையன் கிடையாது. நம்ம ஹீரோனால பேச முடியாதுங்கிறனால எல்லாரும் ஹீரோவை அசிங்கப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவன் பேரு யுவான். யுவானுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தாலே பிடிக்காது. உன்னை எப்படியாவது போட்டு தள்ளுவண்டாங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்கான். சேம் டைம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்கூல்ல இருந்து அப்பதான் எந்திரிச்சு வரா. ஆட பாவி லீ, என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. பக்கத்துல இருக்க வாட்ச்மேனை கூப்பிட்டு பார்க்க அந்த வாட்ச்மேனு காதுல ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்கிறாரு. இவ கூப்பிடுற சத்தம் அவருக்கு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ வரான். லீ எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வாடான்னு சொல்ல, நான் வாக்கிங் விடுன்னு சொல்லி கையை விட சொல்றான். நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. ப்ளீஸ் எனக்காக என்னை காப்பாத்துட்டா ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சிரா. என்கிட்ட அவன் மன்னிப்பா கேட்கறாங்கிற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. ஏன்னா ஹீரோக்கு அந்த ஒரிஜினல் ஓனரை, அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நம்ம ஹீரோ இவ்வளவு காப்பாத்திட்டான். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர்னு சொல்ல, இந்த டைம்ல ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, முதல்ல சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு காலையில பிரின்சிபல் பார்க்கணும்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரோட பேரை மாத்தி சொல்லிட்டு அங்கிருந்து குடுன்னு ஹீரோட கையை பிடிச்சி ஓடி வந்துட்டா. ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் இந்த மாதிரி க்ளோஸா ஹீரோ கிட்ட பேசினதே கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்க்கவும் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு ஹீரோக்கு புரியாம அந்த பக்கம் போக, லைட்டா ஹீரோயின் யோசிக்கிறா. ஆமால, இந்த ஒரிஜினல் ஓனரை இந்த பையனுக்கும் பிடிக்காது, இந்த பொண்ணுக்கு அவனும் பிடிக்காது, நான் ஏன் அவன் கிட்ட க்ளோஸா இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வர, எங்க வர நீ, எதுக்கு என் பின்னாடியே வர அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோனுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும். நான் உன் கூட எங்க வரேன்னு கேட்கறியா, நம்ம ரெண்டு பேரோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் உன்னை பாடி கார்டா யூஸ் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அவளுக்கு எப்படி சைன் லாங்குவேஜ் தெரியுங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் போறா. ஹீரோயின் கூட ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போக, அடுத்து இங்க வீட்டுக்கு ஹீரோ வரான். வந்த உடனே அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, கையில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சிருக்கான். இது எதுக்கு, நீ அடி வாங்கிட்டு உனக்கு மருந்து போடவான்னு சொல்ல, எதுவுமே பேசாம ஹீரோ அந்த பக்கம் போக அந்த அம்மா டார்ச்சர் பண்ணுது. அவன் எதுவுமே பதில் சொல்லல. அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அப்புறம் அந்த அம்மா புலம்பிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா, எனக்கு எவ்வளவு பாயிண்ட் ஏறி இருக்குன்னு. பாயிண்ட் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. 7 இங்க வான்னு சொல்ல அந்த குட்டி பையன் வரா. என்ன சொல்லுன்னு சொல்ல, இங்க பாரு, அவன் உன்னை இப்ப லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. ஸோ உன்னோட பாயிண்ட் கம்மி ஆகுது. ஸோ நீ நான் சொல்றபடி கேட்டாதான் ஃபுல்
ஃபுல் பாயிண்ட் வாங்கினா மட்டும் தான் இங்கேருந்து போக முடியும். உனக்கு அது தெரியுமா தெரியாதா? நீ இங்கேருந்து போகும்போது உனக்கு காரு, பணம், நகைன்னு எல்லாமே குடுப்பாங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அத கேட்கவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியாங்கிற மாரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரா. ஹாப்பியா வரா. அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா. அவ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. "ஏய் உள்ள போகாதடி. உள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. நான் போவேன்" அப்படின்னு சொல்ல, "இங்க லீக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. போக வேணாம்னு" சொல்ல, லைட்டா ஹீரோயினுக்கு ஒரு டவுட். எப்பயும் அவங்கள புல்லி பண்ணுவாங்க. ஸோ வேணாம். நம்ம ஹீரோவ காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போக, அங்க போய் பார்த்தா எல்லாம் சர்ப்ரைஸ் பண்றாங்க ஹீரோக்கு. சர்ப்ரைஸான்னு சொல்லி கேட்க, "சர்ப்ரைஸ் தாண்டி பண்ண வந்தோம். ஏடி இப்படி பண்ற? ரொம்ப நாளா அவன் இங்க படிக்கிறான். யார்கிட்டயும் பேசவே மாட்டேங்கிறான். கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணி கொஞ்சம் மிங்கிள் ஆகலான்னு பார்த்தா எல்லாத்தையும் கெடுத்துட்ட நீன்னு" சொல்லி ஹீரோயின சொல்ல, அதுக்கப்புறம் கரெக்டா ஹீரோக்கு வரான். ஹீரோவை பத்தி எல்லாரும் தப்பா பேசுற மாதிரி இருக்கு அவனுக்கு. அவன் மியூட்டா இருக்கனால யாருமே அவன்கிட்ட பேசுறது இல்லைன்னு. அதை கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகி ஹீரோ அந்த பக்கம் போக, டக்குன்னு ஹீரோயின் எட்டி பார்க்க அங்க ஹீரோ போறான். ஹீரோ கையை பிடிச்சி, "இங்க வா இங்க வா. நீ தப்பா நினைச்சிட்ட. அவங்க சொன்னது உனக்கு புரியல. அவங்க உனக்கு சர்ப்ரைஸ் தான் பண்றாங்க. நீ வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட, மறுபடியும் நீ இன்சல்ட் பண்ற மாதிரி கூப்பிட்டு போய் ஏதாவது அசிங்கப்படுத்துவ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஹீரோ அங்க வந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சொன்னாங்கிற ஒரு ரீசனுக்காக கிளாஸ் ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். போய் பார்த்தா தெரியும்ல, நீங்களே என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்கன்னு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போக எல்லாரும் சர்ப்ரைஸ்னு கத்துறாங்க. ஹீரோக்கு அதை பார்க்கவும் ஹாப்பியா இருக்கு. "நீ இந்த கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நாங்க யாருமே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணல. ஸோ ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்கோம்னு" சொல்ல, அப்போ உண்மையாவே இவன் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த புக்கை படிச்சு பாருன்னு சொல்லி ஏதோ புக்கை அப்படியே தள்ளி தள்ளி ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு கொடுக்குறா. இதுவான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி, ஆஹா இந்த புக்கை எனக்கு தெரியுமேன்னு சொல்லி புக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல இருக்க ஸ்டோரியை படிச்சுட்டு இருக்கா. கிளாஸ் நடக்கும்போது இவ பாட்டுக்கு இதை பத்தி ஏதோ யோசிக்கிறா. எவ்வளவு நல்லா இருக்கு இந்த ஒர்க்லாம். ஐயோ ஏன் எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. அந்த கதையில பார்த்த ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோ மாதிரியே இருந்திருக்கும். அதுக்காக மெசேஜ் பண்ண ஹீரோ அந்த மெசேஜ் பாக்குறான். ஆனா அவன் எந்த ரிப்ளே பண்ணல. ஒரு வழியா கிளாஸ் முடிஞ்சது. அப்பாடா கிளாஸ் முடிஞ்சது, நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்க, "என்னடி விளையாடுறியா? நீ யுவானுக்கு தானே சாப்பாடு வாங்கிட்டு வருவ, மறந்துட்டியான்னு" சொல்லி கேட்க, "ஆமா இல்ல, இந்த கதையில ஒரிஜினல் ஓனர் எப்பயுமே அந்த யுவானுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பா. ஸோ நான் என் கதையை மாத்த போறேன். இதுக்கப்புறம் நான் யாரோட பின்னாடி போக மாட்டேன். நான் நானா இருக்க போறேன்னு" சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட பேச, ஃப்ரெண்டுக்கே ஷாக்கா இருக்கு. "என்னடி நடக்குது? புதுசு புதுசா பேசுறேன்னு" சொல்ல, திடீர்னு பார்த்தா அந்த சிஸ்டம் குட்டி பையன் வந்துட்டான். "நீ கதையை மாத்துற. இந்த மாதிரி நீ கதையை மாத்தினா உனக்கு தான் பிரச்சனை. நான் சொல்றது படி பண்ணு. கதையை படி கரெக்டா கொண்டு போகணும்னு" சொல்ல, "ஐயோ அப்படியா, சரி ஓகேன்னு" சொல்லிட்டு, "ஏய் நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும்லன்னு" சொல்ல, "அது நல்லாவே இருக்காது. யுவான் பின்னாடி எதனா சுத்து வைப்போ" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போக, ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யுவான் வந்து ஹீரோட பிரதர் தானே. அதுக்கப்புறம் 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அவ ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி, "இனிமேல் 2 டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுக்காதீங்க. 1 கொடுத்தா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒரு பூனைக்குட்டி உட்காந்துருக்கு. "ஏய் பூனைக்குட்டி பூனைக்குட்டி வரியா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அந்த யுவானுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக. ஆனா அந்த பூனைக்குட்டி வரல. இவ தூக்கலான்னு சொல்லி போக, டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுக ஹீரோ பிடிக்கிறான். அது என்ன, நான் ஸ்லிப் ஆகும்போதெல்லாம் கரெக்டா இவன் வராங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயினுக்கே ஷாக்கா இருக்கு. அப்படியே மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். "சாரி நான் வேணும்னு வரல. ஒரு நிமிஷம், நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என் கூட சாப்பிட வரியா" அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட, ஹீரோ வர மாட்டேங்கிறான். அமைதியா நின்னுட்டே இருக்கான். "ப்ளீஸ் என் கூட சாப்பிட வாயேன் எனக்காக" அப்படின்னு சொல்லி அந்த டிஃபன் பாக்ஸை காட்ட, அவனுக்காக கொண்டு வந்த சாப்பாடை அவ எனக்கு எதுக்கு கொடுக்குறாங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சிஸ்டம் சொல்லுது, "நீ கதையை மாத்துறன்னு." "சரி ஓகே, உனக்கு வேணான்னா விடு. நான் ஒன்னும் உன்னை கூப்பிடவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறா. ஏன் இந்த சிஸ்டம் என்னை இப்படி பாடா படுத்துதுங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்குள்ள ஹீரோ, "வேணாம் நான் கூட சாப்பிட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டான். ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. கையில இருக்க பாக்ஸ் அப்படியே ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, ஹீரோயின் ரொம்ப நாளா ஒரு செலிபிரிட்டிக்கு மெசேஜ் பண்ணுவா. அங்க வந்து எந்த ரிப்ளே வரல. இன்னைக்கு பார்த்தா அந்த செலிபிரிட்டி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அந்த செலிபிரிட்டி வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அவளுக்கு அது தெரியாது. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சு பேசவே முடியல. இப்பதான் அவங்க கிட்ட பேச சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு" சொல்லிட்டு வேகமா போய் அங்க இருக்க ஊஞ்சல்ல உட்காந்து அவ பாட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. "நான் உங்களோட டாக் மாதிரி உங்க கூடவே இருப்பேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லி பேசிட்டே இருக்கா. ஆக்சுவலி அது எல்லாமே ஹீரோ தான். அதுக்கப்புறம் அங்க இருந்து சிஸ்டம் வருது. "நீ பண்றது ரொம்ப தப்பு. உன்னோட மார்க் இப்ப ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்கு. அவனுக்கு உன்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் உன்னை வெறுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு" சொல்லிட்டு குட்டி பையன் போயிட்டான். அப்படியே ஹீரோயின் மயங்கி விழுந்துட்டா. ஐயோ இப்ப இவன் என்னை வெறுக்கணுமா? அது எப்படி என்னால முடியும்னு சொல்லிட்டு, "நீ போ இங்க இருந்து. உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் யூன்னு" சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடி போயிட்டா. என்ன இவ இப்பதான் கொஞ்சம் நல்லா பேசினா, அதுக்குள்ள ஹேட் யூன்னு சொல்லிட்டு போறான்னு சொல்லி ஹீரோக்கு ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டு இருக்க, வீட்டுக்குள்ள வரான். அங்க பார்த்தா யுவான் வரான். ஹீரோனோட டிஃபன் பாக்ஸ் இவ கையில வச்சிருக்கத பார்த்துட்டு, "இது எப்படி உன் கையில வந்தது? குடு. அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். டென்ஷன் ஆயிடுச்சு. அடிக்கலான்னு வரான் அவன் யுவான். அதுக்குள்ள ஹீரோ, "இங்க பாரு, உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுங்கிற" மாதிரி டக்குன்னு அவளோட ஷர்ட்டை பிடிக்க, "என்ன ஷென்னியை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறியா? அது நடக்கவே நடக்காது. அவ ஏன் பின்னாடி தான் சுத்துவா. அவளுக்கு என்னதான் பிடிக்கும். உன்ன மாதிரி மியூட் பர்சன் பக்கத்துல அவ வரவே மாட்டான்னு" சொல்ல, ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. வயித்துலயே ஒரு குத்து குத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவன் ஏன் என்ன வெறுக்கிறேன்னு சொன்னான். நல்லா தான் பேசினான். அப்படியே வெறுக்கிறா அப்படிங்கிற மாதிரி புரியல. சரி இதை பத்தி வேற யார்ட்டையாவது கேட்கலாமான்னு யோசிக்கும் போது, ஆன்லைன்ல புதுசா ஒரு ஃப்ரெண்ட் ஆனுமே, அந்த பொண்ணோட ஏஜ்
ஏஜும் இவளோட ஏஜும் ஒன்று தானே, கேட்கலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலான்னு எடுக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இந்த சிஸ்டம் இருக்கே என்னை பழி வாங்குது, ஏன் இவ்வளோ ஹார்ஸாக என்னை பேச சொல்லுச்சு, பாவம் தெரியுமா அந்த லீ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவளோட ஃபேவரட் பர்சன் கிட்ட இருந்து மெசேஜ் வரதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறா. சொல்லுங்க என்கிட்ட பேசணுமான்னு சொல்ல, ஆமா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பொண்ணுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணு என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கா, திடீர்னு ஹேட்யூன்னு சொல்லிட்டா, என்ன பிரச்சனைன்னு சொல்ல, அப்ப இது பொண்ணு இல்லையா பையன் தானே இந்த செலிபிரிட்டி, சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களை அந்த பொண்ணு கூட சேர்த்து வைக்க நான் ஹெல்ப் பண்றேன், இது ட்ரையாங்கிள் லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே இருக்கலாம்னு சொல்லி ஹீரோ மெசேஜ் பண்ணான். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன சொன்னா கடைசியா, பிடிக்கலன்னு சொன்னாலான்னு சொல்ல, ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ மெசேஜ் பண்றான். ஸோ கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுங்க, இம்ப்ரெஸ் பண்ணுங்க, அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் அவன் நார்மலா பேச ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்ல, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் மெசேஜ் பண்றான். அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனோடனே ஹீரோயினுக்கான சாப்பாடு கொடுத்துட்டு அவளுக்கான சாக்லேட் ஒன்று கொடுக்குறான். இல்ல இது நான் வாங்கவே கூடாது, நான் அவனை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட்ல நான் சாப்பிட மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. அந்த சாக்லேட்டை டேபிள் மேல வச்சுட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டு, இன்னைக்கு லஞ்ச் நான் உனக்கு ட்ரீட் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி சரி எஸ்ன்னு சொல்லிடலாம், எஸ் அப்படின்னு சொல்ல, சிஸ்டமும் எஸ் சொல்லு, அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவள் ஃப்ரெண்டு கிட்ட ஏய் சாப்பிட மதியானம் நீ என் கூட வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, தேங்க்யூ நீ சொன்ன மெசேஜ் படி நான் அவகிட்ட பேசினேன், அவள் என் கூட பேசிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கே அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு, இங்கே பார்த்து எனக்கு பிடிச்சவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான்னு ஃப்ரெண்டு கிட்ட காட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போயாச்சு. ஏண்டி இவ்வளோவா சாப்பிட போறேன்னு ஃப்ரெண்டு கேட்க, இங்கே பாரு இன்னைக்கு அவனோட ட்ரீட் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட தான் போறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் யுவான் கிட்ட அவன் ஃப்ரெண்டு வரான். உனக்கு ஒன்று தெரியுமா, ஷென்னி உன் பிரதரோட சாப்பிட போயிருக்கா அப்படின்னு சொல்ல, என்னது அவன் கூடயா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. திரும்பி பார்த்தா புதுசா ஒரு பொண்ணு வரா. இவ பேரு வெய்வே. இவளுக்கு நம்ம யுவானை ரொம்ப பிடிக்கும் போல, யுவானை கரெக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுவா போல. சாப்பிட போலாமான்னு சொல்லி கேட்க, வா போலான்னு சொல்லி இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதாவது பண்ணி அவனை வெறுக்க வையின்னு சொல்ல, சாப்பாடெல்லாம் தூக்கி ஹீரோயின் எறிறா. இந்தா இதை நீயே சாப்பிடு, எனக்கு ஒன்று வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மேலே தூக்கி போட, முதல்ல இதை சாப்பிடு, உனக்கு வேணான்னா வச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஐயோ இவன் என்ன இப்படிலாம் பேசுறான், எனக்கு கஷ்டமா இருக்கேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அமைதியா உட்காந்துட்டா. ரெண்டு பேரும் பேசுறதெல்லாம் புரியுது, என்னதான் ரிலேஷன்ஷிப்போங்கிற மாதிரி எல்லாரும் பேச, யுவான் அங்கே வரான். என்னை வெறுப்பேத்தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் எதுக்கு உன்னை வெறுப்பேத்த போறேன், எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்றேன், இவன் கூட எதுக்கு சுத்திட்டு இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி யுவான் கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்ல, நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட வந்தோம், நீங்களும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணலன்னு சொல்லிட்டு வெய்வே பேசுறா. இங்கே பாரு நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா, நீங்கள் ரெண்டு பேரும் பர்ஃபெக்டான மேட்ச், நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணா கூட நான் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறா. நீ என்னை பத்தி தப்பா பேசாத, இவர் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு, நீயும் இவர் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் என்னால பிரிய வேணும்னு சொல்லிட்டு வெயிட் ட்ராமா பண்றா. ஐயோ உன் ட்ராமாலாம் என்னால கேட்க முடியாது, நம்ம சாப்பிட்டாச்சு வாங்க போலான்னு சொல்ல, முதல்ல மன்னிப்பு கேட்டுப்போ, எதுக்கு இவ்வளவு ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறேன்னு யுவான் சொல்றான். ஹீரோயின் அந்த பக்கம் போக ஹீரோனோட கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்க சொல்றான். டக்குன்னு ஹீரோ வந்து அப்படியே அங்க இருக்கிற யுவானோட கையை பிடிச்சிட்டு, அவ தான் சொல்றாள் விடுன்னு, விடு அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறான். அதை பார்க்கவும் ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே யுவான் பயந்து போய் நிக்க, அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டுட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்ப, அவ்வளோ ஈஸியா உன்னை விட்டுருவேன்னு பார்க்காத, அப்புறம் என் பர்த்டே பாட்டிக்கு நீ வரையில அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூப்பிட, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு ஹீரோயின் திரும்புறா. அதுக்குள்ள சிஸ்டம் குட்டி பையன் வரான். இங்க பாரு நீ அந்த பர்த்டே பாட்டிக்கு போ, அங்க போய் நிறைய உனக்கு சீன் இருக்குன்னு சொல்ல, அப்படியா உன் பேச்சு கேட்டு போய் அங்க ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி குட்டி பையனை திட்டிட்டு, சரி உன் பர்த்டே பாட்டிக்கு தானே கண்டிப்பா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்கும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளோட பர்த்டே பாட்டிக்கு இவ போறானா, கண்டிப்பா இவளுக்கு அவனை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்க, ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் தானே பர்த்டே, அப்ப இவன் பர்த்டேவை போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஆனா ஹீரோக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வான்னு சொல்லி ஹீரோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் சிஸ்டம் குட்டி பையனும் நம்ம ஹீரோயினும் பேசுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரே நாள் பர்த்டே வருது. ஸோ இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ கதையை மாத்தாம இருந்தா சரி, நீ யுவானை தான் கரெக்ட் பண்ணணும், நீ வெறுக்க வைக்கிறது தான் லீயா, அதை விட்டுட்டு நீ மாத்தி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி குட்டி பையன் சொல்ல, அதுக்குள்ள அங்க ஹீரோயினோட பாட்டி வராங்க. சர்ப்ரைஸ்னு சொல்லி ஹீரோனோட பாட்டி வந்து கதைப்படி இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பா. இப்போ அவங்க உயிரோட வரதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. கடலெல்லாம் தண்ணி வருது. பாட்டியை போய் ஹக் பண்ணிக்கிறா. பாட்டியா மிஸ் யூன்னு சொல்லி ஓவரா அப்படியே எமோஷனல் ஆயிட்டா. 6 மாசம் தான் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தேன், அதுக்குள்ள என்னை இவ்வளோ மிஸ் பண்ணியா, நீ உனக்காக நிறைய சாப்பிட திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதுதான் மிஸ் பண்ணியா இல்லை என்ன மிஸ் பண்ணியான்னு சொல்ல, எனக்கு இதெல்லாம் வேணாம் நீங்க தான் வேணும்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறா. பக்கத்து வீட்டில் இருக்க லீ ஃபேமிலிக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ எடுத்துட்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன விளையாடுறியா, யுவான்னா உனக்கு அவ்வளோ பிடிக்கும், யுவான் தான் வேணும்னு பின்னாடியே சுத்திட்டு இருப்ப, இப்போ என்னை விட யுவான் தான் முக்கியம்னு சொல்லுவ, மாத்திட்டியா அப்படின்னு சொல்ல, இப்போ நீங்க மட்டும் என் கூட இருந்தா போது, வேற யாரும் எனக்கு வேணாம் பாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா.
அவங்க வீட்ல புதுசா ஒரு பையன் வந்திருக்கானா, அவனுக்கும் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு போய் குடு அப்படின்னு சொல்ல, சரி பாட்டி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கும் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அதான் போதும். என் லைஃப்ல நீங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி பாட்டி கிட்ட ஹாப்பியா பேசுறா. நீ ரொம்ப மாறிட்ட. பாட்டி மேல உண்மையான பாசம் இருக்குது போல இருக்கு அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்ல ஹீரோயினுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. அப்படியே பாட்டிய ஹக் பண்ணி எமோஷனலா இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோவ வீட்ல எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. அதாவது அவன் தம்பி அந்த யுவான அடிச்சான்ல அதுக்காக. விடுங்கம்மா எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட யுவான் நல்லவன் மாதிரி பேசுறான். இவன்லாம் என் பையனா? கொஞ்சம் கூட அறிவே இல்லை. எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரியல. ஏன் இந்த மாதிரி இருக்க? முதல்ல டிசிப்ளின் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, நான் உங்க பையன் தானே, கொஞ்சமாவது எனக்காக யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்லி அவன் சைன் லாங்குவேஜ்ல சொல்றான். மத்த யாருக்குமே அவன் பேசுறது புரியல. நீ பேசுறதெல்லாம் போதும், இதுக்கு மேல பேச வேணாம். என்ன பண்ணாலும் ஆர்கியூ பண்ற, இப்படிதான் ஏதாவது ஒன்று உளறிட்டே இருக்க. நீ என்ன சொல்றங்கிறது எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்ல, என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்லை. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, என்னை பத்தி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதெல்லாம் உங்களுக்கு புரியல, இந்தா இதுல எழுதி காட்டுன்னு சொல்ல ஹீரோக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அதுக்குள்ள அப்பா வந்து முட்டி போடுறான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோவை அப்படியே முட்டி போட வைக்க, நம்ம ஹீரோயின் வேகமா அங்க இருந்து வரா. இந்தாங்க எங்க பாட்டி உங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி அப்படியே அங்க வந்து நிக்க, இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினா அந்த இடத்துல அவன் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பக்கம் ஹீரோ போயிட்டான். ஆன்ட்டி உங்ககிட்ட சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ஸ்வீட்ஸ் உங்களுக்காக பாட்டி கொடுத்ததுன்னு சொல்ல டக்குன்னு அதை யுவான் போடுங்கிறான். நீங்க ஒரு சைடா ஏன் யோசிக்கிறீங்க? அவன் என்ன சொல்ல வராங்கிறது உங்களுக்கு புரியலையா? அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சைன் லாங்குவேஜ் கத்துக்க பழகிக்கங்க. அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் உங்களோட பையன் தானே, கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றான். அது உங்களுக்கு புரியல? உங்க பையனுக்காக இதை நீங்க கத்துக்க ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் அவன் கிட்ட பேசுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவனை பத்தி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்க வந்து போயிட்டா. யுவானுக்கு தான் கடுப்பா இருக்கு. என்னது அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, எல்லாரையும் எங்கிருந்து எடுத்துக்குவானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஹீரோ அங்க வந்து நிக்கிறான் ஸ்டெப்ஸ்ல. ஹீரோயின் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அப்பா கிட்ட இவனுக்காக பேசினது அது எல்லாமே பார்க்கும்போது ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சேன், அட்லீஸ்ட் நீயாவது என்கிட்ட இருக்கியே அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கஷ்டமா இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டா. அங்க யாரோ பேசுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா குட்டி பையன் வந்து நிக்கிறான். நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ கதையவே மாத்திர, நான் சொல்றதை கேளு. எப்படி உனக்கு ரோல் கொடுத்துருக்காங்களோ அது படி பண்ணா போதும். எப்படியாவது அவனை உன்னை வெறுக்கவை, அதான் உன்னோட டாஸ்க். நீ என்ன அவன் கிட்ட க்ளோஸா போயிட்டே இருக்க? நான் சொல்றதை மட்டும் கேளு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிஷன் இருக்கு உனக்கு. அதை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டா நீயும் போயிடலாம், நானும் தப்பிச்சிருவேன். சொல்றது புரியுதான்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. பட் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை அவ்வளோ ஈஸியா கஷ்டப்படுத்தவும் முடியலங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்ல எங்கேயோ ஹீரோயின் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போக அந்த குட்டி பையன் ஃபாலோ பண்றான். திடீர்னு பார்த்தா யாரோ வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு குட்டி பையன் அப்படியே போற மாதிரி அவனுக்கும் தெரியுது. ஏதோ பவுடர் மாதிரி இருக்கு. ஹீரோட தண்ணியில கலக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட டேபிள்ல எப்பயுமே ஒரு கப் வச்சிருப்பான். அந்த கப்புக்குள்ள அதுக்குள்ள ஹீரோ பின்னாடி வந்து கையை அப்படியே தட்ட, அப்படியே அந்த கப்பை கீழே தூக்கி போட்டு உடஞ்சிருச்சு. தெரியாம ஸ்லிப் ஆகி தான் உடஞ்சிருக்கும். ஆனா ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நான் வேணும்னு பண்ணல, சாரின்னு சொல்லிட்டு ஏ ஹோஸ்ட் வாடா வாடான்னு சொல்லி இந்த குட்டி பையனை கூப்பிடுறான். அவனை காணும். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போயிட்டா. நம்ம ஹீரோக்கு அந்த கப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல, கையில வச்சு அழுதுகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. அப்புறம் அந்த குட்டி பையனை கூப்பிட அவனும் வரான். எங்கடா போன? அது என்னோட சிஸ்டமை அப்கிரேட் பண்ணலான்னு போயிருந்தேன். போடா உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? நான் விளையாட்டுக்கு பண்ண போய் அந்த கப்பு உடஞ்சிருச்சு. அவன் அந்த கப்பை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கான். அவனுக்கு அந்த கப்பு அவ்வளோ இம்பார்ட்டனா? எனக்கு ஒன்றும் தெரியல, அதை பத்தி கேட்கத்தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா? எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்தா அப்பப்போ அப்படிதான் போயிடுவேன். சரியா, இங்க வா, என்னன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லி நெத்தியில கை வைக்க ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஸோ என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஹீரோவை வளர்த்தாங்கல்ல அந்த அம்மா ஹீரோவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அப்பெல்லாம் ஹீரோ நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கான். உனக்காக பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அந்த கப்பை கொடுப்பாங்க. இது எப்பயுமே உங்ககிட்டயே இருக்கணும். நான் உன் கூட இல்லைனாலும் இந்த கப்பை நான் இருக்கிறதா நினச்சிக்கோன்னு சொல்ல, அம்மா நீங்க என்னை விட்டு எங்கே போவீங்கன்னு சொல்லி கேட்க, நான் எங்கேயும் போக மாட்டேன். சப்போஸ் நான் இல்லைன்னா இதுதான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் உன் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த கப்பை கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ நோய் இருக்கும் போல, ஸோ அதனால சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ குட்டி பையனா இருக்கும்போது வந்து பார்க்க அம்மா இறந்து கிடக்குறாங்க. ஸோ அவனை வளர்த்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவனோட ஒரிஜினல் அப்பா அம்மா கிட்ட வந்திருப்பான். ஸோ ஹீரோனுக்கு இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த கப்பா அவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. நான் அவனை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வர, இங்கே அந்த கப்பை ஒட்டுறக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ. ஹீரோயின் வந்து கத்துன்னு கத்த அவனும் மாடியில் வந்து நின்று பார்க்குறான். என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னு பண்ணல, சத்தியமா எனக்கு அந்த கப்பை அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, மன்னிச்சு
மன்னிச்சிரு, ஐம் சாரி சாரின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோ மேல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் போனோனே அவனும் கீழ உட்காந்து ஃபீல் பண்ணி அழுகுறான் அந்த கப்ப நெனச்சு. அப்புறம் ஹீரோயின் மன்னிப்பு கேட்டதுல அவனுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. அவ வேணும்னு பண்ணல அப்படின்னு அவனும் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட பர்த்டே போல. அதாவது அந்த யுவானோட பர்த்டே. எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருப்பான்ல. நம்ம ஹீரோயினும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பா. ஆனா யுவானுக்குலாம் கிஃப்ட் குடுக்க வரல. அவ பர்த்டேக்கு வந்ததே நம்ம ஹீரோவோட பர்த்டேக்காக தான். ஸோ ஹீரோவ மீட் பண்ணணும்னு தான் வந்திருப்பா. அங்க பார்த்தா அந்த வெய்வேய் கூட இந்த யுவானு அப்படியே கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கான். இத நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு, "இன்னைக்கு இருக்குடா உனக்குங்கிற மாரி, நீங்க 2 பேரும் இந்த மாரி இருக்கிறது எனக்கு ஹாப்பியா இருக்கு. நீங்க இப்படியே இருங்க. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பாய்ன்னு" சொல்லிட்டு அந்த பக்கம் போக, டக்குன்னு வந்து யுவான் கைய பிடிக்கிறான். "என்ன நீ போற? இத பார்த்து நீ ஜெலஸ் ஆயிருப்ப. கரெக்ட்டா? நான் சொல்றத கேளு. நீ ஜெலஸ் ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எதுக்குடா ஜெலஸ் ஆறேங்கிற மாரி கன்னத்துல ஒரு அற அறைறா. வெய்வேய்க்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்படின்னு நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. "வா போலான்னு" சொல்லி வெய்வேய கூப்பிட்டுட்டு போக, "போயிட்டு வாங்க. பாய். நான் இதத்தான் எதிர்பார்த்தேன். எப்படியோ 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்கப்பா" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. திரும்பி பார்க்க ஹீரோ நின்னுட்டு இருக்கான். வேணும்னே ஹீரோயின் ஏதோ பேசிட்டு இருக்க. ஹீரோவ பார்த்தோனே சைலண்ட் ஆயிட்டா. ஐய்யய்யோ! நேத்து வேற கப் அடிச்சுட்டேன்னு கோவமா போறான்னு. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவ பார்க்கலான்னு வர, ஹீரோ வேகமா போக அப்படியே அவ கீழ விழுந்துட்டா. கால்ல லைட்டா அடிபட்டுருச்சு போல. ஆனா ஹீரோ கண்டுக்காம போயிட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் பர்த்டே கிஃப்ட் குடுத்துட்டு இருக்காங்க யுவானுக்கு. ஹீரோயின் கையில இருக்க கிஃப்ட்ட பார்க்கறக்காக யுவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கே தெரியும் நீ கடையா ஏறி இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எனக்காக ஸ்பெஷலா வாங்கியிருக்கேன்னு. ஸோ அந்த கிஃப்ட்ட குடுன்னு சொல்ல, இந்த கிஃப்ட் ஒன்னும் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு, "இங்க பாரு லூ, இது உனக்காக தான்" சொல்லி ஹீரோ கிட்ட கிஃப்ட் குடுக்குறா. ஹீரோ எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்க, "இந்த கிஃப்ட் உனக்காக தான் நான் வாங்கினேன். ப்ளீஸ் இத வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி கொடுக்க, யுவானுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அது எப்படி அவனுக்கு போய் கிஃப்ட் குடுப்பாங்கிற மாரி பார்த்துட்டே இருக்க, "நீ நடிக்கிறியா? இங்க பாரு, அவ என்னோட ஃபியான்சே. நீ எதுக்கு அவ பக்கத்துல வர?" அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே ஹீரோ கிட்ட போய் யுவான் பேசுறான். "என்னது நான் உன் ஃபியான்சேவா? அது எப்ப சொன்னது? அது சின்ன வயசுலயே முடிவு பண்ணது. நம்ம 2 பேர் ஃபேமிலியும். சோ நீ எனக்கு தான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. அப்படி லூ ஃபேமிலில தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணா, உன்னெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நான் இவன வேணா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல, நடிக்காத. நீ வேணும்னு தான் பண்றேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு யுவான் பேசுறான். ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோட கைய பிடிச்சிருப்பா. டக்குன்னு கைய எடுத்தோனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த யுவானோட கன்னத்துல அறை இருக்காதான் அவ கைய எடுத்திருப்பா. உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னால முடியாது. போடா அப்படின்னு சொல்லிட்டு, "வா போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போக, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவன் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம எங்கேயாவது போய் நம்ம கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, யுவானுக்கு தான் செம்ம கடுப்பு. அதே மாதிரி வெய்க்கு அப்படியே ஒரு டென்ஷனா இருக்கு. அப்புறம் ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு, உட்காரு. நான் நேத்து பண்ணது சாரி. நான் தெரியாம தான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாரி நான் பேச மாட்டேன். உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். இந்த கிஃப்ட் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த கிஃப்ட் நீ ஓப்பன் பண்ணி பாப்பியா?" அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க, ஹீரோ அமைதியா பார்த்துட்டே இருக்கான். ஹீரோயினை பார்க்கும்போது அவனுக்கும் ஹாப்பியா இருக்கு. அப்புறம் பாய் சொல்லிட்டு ஹீரோயினால நடக்கவே முடியாம நடந்து போறா. ஏன்னா அவ கால்ல அடிபட்டுச்சுல்ல அதனால. அப்புறம் கிஃப்ட்ட பார்த்துட்டே ஹீரோ இருக்க, அவ மன்னிப்பு கேட்டது அது எல்லாமே ஞாபகம் வருது. "என்கிட்ட நீ நல்லா நடந்துக்கிற. பட் ஏன்னு தெரியலையே, உண்மையாவே வா இல்ல பொய்யா நடிக்கிறியான்னு புரியலன்னு" சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலான்னு போறான். கிஃப்ட்ல பார்த்தா அவனோட உடஞ்சு போன அந்த கப்பு. அதே மாதிரி ஒரு கப்பு ஹீரோயின் வாங்கியிருப்பா. அதுக்குள்ள ஏதோ இருக்க மாதிரி இருக்கு சாக்லேட். நம்ம ஹீரோக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக சாக்லேட் வச்சிருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஒரு சாக்லேட் அவன் சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் கூட நடந்த மூமெண்ட் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. இப்பலாம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக பார்த்து பார்த்து ஒண்ணு பண்றான்ல. ஸோ அப்படியே பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அவனோட வெறுக்கிற பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண வெய் யுவானின்னு தான் காட்டுறாங்க. வெய் யுவான் கிட்ட கேட்கறா, "நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற? உன்னோட ஃபியான்சேவா அவ? உண்மையை சொல்லுன்னு" சொல்ல, "அதெல்லாம் சும்மா தான். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு" சொல்லிட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிக்க. இந்த யுவான் அந்த வெய்யை ஏமாத்துறான்னு தெரியுது. அவனுக்கு ஹீரோயினும் வேணும். இந்த வெய்யும் விடுறதுக்கு மனசு இல்ல. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டா. எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அந்த குட்டி பையன் கிட்ட பேச, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு புரியவே மாட்டேங்குது. கதையவே நீ மாத்திக்கிட்டு இருக்க. ஏன் இந்த மாதிரி பண்ற? நீ இந்த மாதிரி பண்ணும்போது உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் சேர்ந்து தான் பிரச்சனைன்னு" சொல்ல, "என்ன சொல்ற? என்ன பிரச்சனை உனக்கு? என்னால அவனை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு" சொல்ல, "இங்க பாரு, இந்த உலகத்துல இருந்து நீயும் போகணும். என்னோட வேலை முடியணும்னா அவன் உன்னை வெறுக்கணும். அவன் உன்னை வெறுக்கிற பாயிண்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அது ஜீரோக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா நீ உன் உலகத்துக்கு போகவே முடியாது. சொல்றது புரியுதா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. "எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் ஹாப்பியா இருக்கேன், நான் படுத்துக்கிறேன்னு" சொல்ல, "நான் சொல்றதை கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுன்னு" சொல்ல, "என்னால அவன் கிட்ட எப்படிதான் நடந்துக்க முடியும்? குட் நைட் பாய்ன்னு" சொல்ல, ஐயோ இவ என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துறா, எப்படியாவது இவளை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லி பக்கத்துல போக, அவ தூங்குற மாதிரி நடிக்கிறா. எப்பயுமே ஹீரோ பின்னாடி தான் உட்காருவான். இன்னைக்கு சைடுல போய் உட்காரான். "என்னாச்சு உங்க 2 பேருக்கு இடையில?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் அவனை அவாய்ட் பண்றேன்னு" சொல்ல, "எதுக்கு அவாய்ட் பண்ற?" "ஒண்ணும் இல்ல, சும்மா தான் அவாய்ட் பண்றேன்னு" சொல்லிட்டு அமைதியா இருக்கா. அப்புறம் அங்கிருந்து ஒரு பொண்ணு வரா. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி இங்க நிறைய பசங்க, அதாவது ரவுடி பசங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க போற வர பொண்ணுங்களை. எப்ப இதெல்லாம் ஒளியுமோ தெரியல" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. "நான் உன்னை மீட் பண்ணும்
ஸ்கூலுக்கு பின்னாடி வா அப்படின்னு. நீ மட்டும் தனியா வான்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சுட்டு ஓகேங்கிற மாதிரி கண்ணிலேயே பார்த்து சிரிக்க, அப்புறம் இங்கே பார்த்தா அந்த மெசேஜ் பண்ணது ஹீரோ கிடையாது. ஹீரோனோட கிளாஸ்ல இருந்து ஒரு பையன்கிட்ட மொபைல் வாங்கி இந்த ரவுடி பசங்க தான் ஹீரோ அங்க வர வச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க வரான். நல்ல வேளை அவ இங்க இல்ல, அவ சேஃபா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. அங்க இருக்க ரவுடி பசங்களாம் ஹீரோ பார்த்துட்டு உனக்கு அதை வெயிட் பண்ணவான்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு தனியா கூட்டு போறாங்க. அவங்க ரவுடி லீடர்ஸ்ல ஒருத்தர் இருப்பான் போல. ஸோ அவன் ஓவரா பேசுறான் ஹீரோ கிட்ட. உனக்கு பேச முடியாதுன்னு தெரியும், இதுக்கப்புறம் இவ்வளவு அழகா இருந்து ஒரு யூஸும் இல்லை, ஏன்னா உன் கை கால்லாம் உடைக்க போறோம், இதுக்கப்புறம் நீ கிரிப்பிள்டா தான் இருக்க போற அப்படின்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மறைச்சிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ரவுடி பசங்க அடிக்க வர ஹீரோ அங்க இருக்க எல்லாரையும் அடிக்கிறான். ஸோ அதுக்குள்ள குட்டி பையன் நம்ம ஹீரோயினை கூட்டு வந்துட்டு இங்க உள்ளதான் லூ இருக்கான், நீ அவனை ஏதாவது பண்ணு சீக்கிரம், அவன் உன்னை வெறுக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணா நீ போலீஸ்க்கு கால் பண்ணு, போலீஸ் வந்து எல்லாரும் இழுத்துட்டு போயிடும், அவனே இழுத்துட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு உன் மேல கோவம் வந்துரும்னு சொல்ல அதே மாதிரி ஹீரோயின் ஃபோன் பண்றா. போலீஸும் வந்தாச்சு. அவன் வந்து கரெக்டா அந்த இடத்துல இருக்க ரவுடி பசங்களெல்லாம் இழுத்துட்டு போக அங்க வந்து அந்த மெசேஜ் பண்ணலாம் அந்த பையனும் வந்து மாட்டிக்கிட்டான். நான் தான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நிக்கிறா. எல்லாரும் இருக்காங்க, லூவ காணுமேங்கிற மாதிரி சுத்தி சுத்தி பார்க்க ஹீரோ அந்த பக்கம் அமைதியா ஒரு பக்கம் உட்கார்ந்துருப்பான் போல. அவனால தான் பேச முடியாதுல, அதனால விழுந்து கிடக்குறான். ஸோ போலீஸ் எல்லாரும் இழுத்துட்டு போயாச்சு. எல்லாரும் இருக்காங்க, அந்த லூவ காணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க அப்புறம் அங்க இருக்க குட்டி பையன் ஏதோ பேசுறான். ஹீரோ அங்க நின்று பார்க்க ஹீரோயின் யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கு. என்ன இவ யார்கிட்டயோ பேசுறான், அங்க யாரும் இல்லையேங்கிற மாதிரி யோசிக்க ஹீரோ தேட்டு உள்ள வந்து பார்க்க அங்க ஹீரோ படுத்திருக்கான். உனக்கு ஒண்ணும் இல்லையா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ நல்லா இருக்கேன்னு தலையாட்டா அப்படியே ஹீரோ மேல விழுந்துட்டா. ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் கண்ணு மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோ தொட்டு பார்க்கலாம்னு தோணுது. ஐயோ ரொம்ப தப்பு, அவன் என்ன வெறுக்க வைக்கணும்னு பார்த்தா கடைசியில் லவ் பண்ண வச்சிருவோம் போல இருக்குங்கிற மாதிரி மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நீ தானே மெசேஜ் பண்ண, இந்த மெசேஜ் பார்த்து தான் வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ காட்டுறான். நான் பண்ணல, அது ட்ராப், வேணும்னு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அது எனக்கு எப்பவோ தெரியும், அப்புறம் எதுக்கு வந்தேன்னு சொல்ல அவங்கள பிடிக்கிறக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அம்மா நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்க அது அது ஒண்ணும் இல்ல, சும்மா இந்த பக்கம் வந்தேன். நீ தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியா, ஆமான்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி பேசிட்டே இருக்க போலீஸ் வராரு, நீ தானமா ஃபோன் பண்ணேன்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்ல இதை யாரு, இது என் ஃப்ரெண்டு தான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதுக்கப்புறம் அவனுக்கு லைட்டா அடிபட்டு இருக்கும் போல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு திரும்பி வரலான்னு பார்க்க அங்க ஒருத்தர் வராரு. ஹீரோயின் கிட்ட அவர் கேஷுவலா பேச அவர் யாருன்னு ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, யாரா இருக்குங்கிற மாதிரி யோசிக்க டக்குன்னு ஹீரோ வந்து அவன் மேல தொடாதங்கிற மாதிரி கையை நீட்டுறான். அப்பதான் ஞாபகம் வருது, ஏய் நீ என்னோட அண்ணன் தானே, சாரி நான் மறந்துட்டேன்னு சொல்ல ரொம்ப நாள் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தா என்ன மறந்துடுவியா நீ அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசிட்டு இருக்கான். அண்ணனாங்கிற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு வராங்க. அப்ப ஹீரோயின் வந்து முன்னாடி சொல்லியிருப்பா எனக்கு கூடவே ஒருத்தருக்கு நடந்து வந்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இந்த டைம் ரெண்டு பேரும் ஒண்ணா நடந்து வராங்க. அப்ப ஹீரோ கிட்ட அது என் அண்ணன், ரொம்ப நாள் பார்க்காம இருந்தனால ஃபர்ஸ்ட் எனக்கு அடையாளம் தெரியல, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அவளோட ஃபேமிலி பத்தி பேசுறா. இதுல கேட்கும்போது ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நீ எப்படி எல்லாத்துலயும் நல்லா படிப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ கிட்ட ஏதாவது பேசணும் அப்படிங்கறக்காக பேசுறா. ஆனா ஹீரோ எதுவுமே பேசல, அவன் பாட்டுக்கு அமைதியா இருக்க. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. ஃபாலோ பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே ஹீரோயினும் போக அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பத்தியே திங்க் பண்றதுக்கு குட்டி பையன் வரான். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட காத்த ஆரம்பிக்கிறான். நீ என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்க, அவனை வெறுக்க வைக்கிறேன்னு சொல்லு ப்ளீஸ், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, என் பாஸ் கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர அங்க பார்த்தா கத்துன்னு கத்திட்டு நிக்கிறான் அந்த யுவானு. உன்னாலதான் எல்லாம், என்கிட்ட இருந்து அவளை எடுத்துக்கலான்னு பாக்குறியா, உன்ன மாதிரி பேச முடியாத ஒருத்தனை அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி கடுப்பா கத்த ஹீரோக்கு டென்ஷன்ல அப்படியே அவளை பிடிச்சி தள்ளிட்டு கையை செவுத்துல அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் வெய்விக்கு ஃபோன் பண்ணி யுவான் சொல்றான், நான் ஒரு வேலை சொல்றேன் அதை மட்டும் பண்ணு, அந்த ஒரு வேலையை மட்டும் நீ பண்ணனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்க ஹேர் ட்ரை பண்ணிட்டு நிக்கிறா. ஹீரோ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த குட்டி பையனை பத்தி வேற திங்க் பண்ணிட்டே இருக்க ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறா. அப்புறம் பார்த்தா ஹீரோட மடியில போய் உட்காந்துட்டா. ஹீரோட ரூமுக்கு எப்படி வந்தானே தெரியல, பயந்து போய் ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் ஹீரோயின் பெட்ஷீட் எல்லாம் போத்தி படுக்க நீ எங்க இங்க வந்த என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அது வந்து எப்படி வந்தனே தெரியலையேன்னு சொல்லி அவ புலம்பிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல. ஹீரோ எழுதி காட்டுறான். எந்த பதிலும் பேசல ஹீரோயின். யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. ஐயோ யுவான் வந்துட்டான், நான் இன்னைக்கு மாட்டினேன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்க அப்புறம் ஹீரோ வேகமா டோர் ஓபன் பண்ணலான்னு போக அப்புறம் கதை திறந்து பார்க்க ஹீரோ அங்கேயே இருக்கான். ஹீரோயினை காணோம். இது என்ன டெலிபோர்ட்டா, நான் இப்படி இங்க வந்தேங்கிற மாதிரி மறுபடியும் ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்கு. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. யுவன் கதவை தட்டிட்டே இருக்கான். கனவா தான் இருக்கும், எதுக்கு அவளை பத்தி திங்க் பண்றோம்னு யோசிச்சுட்டு ஹீரோ டோர் ஓபன் பண்ண அங்க வந்து அவன் கத்துறான். அவன் கிட்ட இவன் மிரட்டிட்டு மறுபடியும் வர எதுக்கு இந்த மாதிரி கனவு வந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க பாக்குறான். ஆனா அவன் பேப்பர்ல எழுதுனதெல்லாம் உண்மை, நான் எழுதியிருக்கேன், அப்ப இது உண்மையா, ஒன்னும் புரியலையேங்கிற மாதிரி ஹீரோக்கு டென்ஷனா இருக்கு. அதுக்குள்ள இந்த குட்டி பையன் ஹீரோயின் கிட்ட வர நீ கவலைப்படாத, அவனுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும், சோ நீ எப்படி அங்க போனங்கிறது தெரியல, சோ அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்ல அப்ப அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதா, ஏதோ ஞாபகம் இல்ல, அவன் அதை கனவுன்னு தான் நினைப்பான்.
அப்பா நல்ல வேலை தப்பிச்சேன்ப்பா, நீ தான் என்ன காப்பாத்துனன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா ஹீரோக்கு ஏதோ டவுட் இருக்கு. கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அவ என்கிட்ட இப்ப நடந்துக்கிறது, அன்னைக்கு நான் பார்த்த அந்த உருவம், யார்கிட்டயோ அவ தனியா பேசுறது, என்னோட கை மறைஞ்சு மறைஞ்சு போகுது, திரும்ப வருது. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஷென்சி, கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அத கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் வெய்வேய் வர சொல்லியிருப்பான் அந்த யுவான். வெய்வேய் வரா, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு சொல்லி காதுக்குள்ள ஏதோ சொல்லிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே திரும்பி உட்காந்துட்டா. பார்க்கவே மாட்டேங்கிறா. ஹீரோ பேசலாம்னு சொல்லி பக்கத்துல போய் நேத்து வந்துன்னு சொல்லி அவன் ஏதோ ஆரம்பிக்கிறான். நேத்து நான் தூங்கிட்டேன். எனக்கு ரொம்ப தூக்கமா வந்தது. சரி ஓகே. அமைதியா இரு. பேசாதன்னு சொல்லி அவள கன்வின்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கருந்து வேகமா 2 பேர் வராங்க. ஒரு சின்ன பிரச்சனை. சீக்கிரம் வா. பேபி சூசைட் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்ல என்னதுன்னு சொல்லி எல்லாரும் அங்க போறாங்க. அங்க பார்த்தா அந்த பேபி அங்க மொட்டை மாடியில நின்னுட்டு நான் குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு எல்லா காரணம் நீதான். நீ இங்க வா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட எல்லாரும் பயந்துக்கிறாங்க. நீ போகாத. நீ போனா அவ உன்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல வேற வழி தெரியல ஹீரோயினுக்கு. இப்ப நான் போகவா வேணாமா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஹோஸ்ட் எங்க இருக்க, வா சீக்கிரம் ஏதாவது சொல்லு, நான் போகவா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இங்க பாரு இந்த கதையோட ஹீரோயின் அவதான். அவ மட்டும் இறந்து போனா கதையோட கதை அப்படியே மாறிடும். சோ ஒரிஜினல் கதை வேணும்னா நீ போய் அவளை சேவ் பண்ணு போ அப்படிங்கிற மாதிரி ஹோஸ்ட்டும் சொல்லுது. வேற வழி தெரியல ஹீரோயினுக்கு. இப்ப நாங்க போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சரி நான் வரேன், ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி பக்கத்துல போக, நீதான் எல்லாத்துக்கும் காரணம். என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டது நீதான். ஏன்னா உனக்கு எல்லாமே கிடைக்குது. ஏன் என்ன மாதிரி பொண்ணுக்கு எல்லாமே கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் விட்டு நான் போயிட்டே இருக்கேன். உன்னதான் எல்லாருக்கும் பிடிக்குது. யுவான உனக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா அவ என்ன விட்டுட்டு உன்னதான் சூஸ் பண்றான். இதுக்கு மேல என்னால இது தாங்க முடியாது. உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்பினதை தவிர வேற வழி தெரியல. உன்னை அவன் மறக்கணும்னா இது ஒண்ணுதான் நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல க்ளோஸா போக எல்லாரும் இங்க பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ள. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா இப்ப ஹாஸ்பிட்டல்ல கண்ணை திறந்து பாக்குறா. நான் செத்து போயிட்டேனான்னு சொல்லி எஞ்சி பார்க்க ஹீரோ பக்கத்துல இருக்கான். நான் எத்தனை நாளா இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. 3 நாளா நீங்க தான் இருக்க, உன் காலில் தான் அடிபட்டு இருக்குன்னு சொல்ல, கால் லைட்டா வலிக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்க கட்டு போட்டிருக்கு. உனக்கு பசிக்குதா, நான் சாப்பாடு கொண்டு வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே பசிக்குதுங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க போயிட்டான். ஹோஸ்ட் இங்க வா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையனை கூப்பிட்டு இருக்க. அந்த குட்டி பையன் டம்முன்னு வந்து பெட்ல உட்காடுறான். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு, மண்டையில அடிபட்டுருச்சா, ஒண்ணுமே புரியலையே, நான் எப்படி இங்க வந்தேன், அது உண்மைதானா, உண்மையாவே நான் மாடியில இருந்து குதிச்சிட்டேனா, சாகலையாங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு. அப்புறம் அந்த கேரக்டர் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாரு, என்னோட மாஸ்டர் கிட்ட நான் திட்டு வாங்குறேன், நீ கதையை மாத்துறேன்னு. நான் சொல்றதை மட்டும் நீ கேளு. அப்ப நீ உன் மாஸ்டர் கிட்ட ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கோன்னு சொல்ல, எனக்கு கொடுத்துருக்க வேலையை நான் பாக்குறேன், நீ நான் சொல்றதை மட்டும் கேளு. அவனை வெறுக்கவே, அதுதான் உன்னோட வேலை. இதை தவிர வேற ஏதாவது பண்ண அவ்வளவுதான்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை மாஸ்டர் வர சொல்லி கூப்பிடுறாங்க. என் மாஸ்டர் என்ன கூப்பிடுறாங்க, நான் இப்ப போய் தான் ஆகணும். நீ மட்டும் கதையை மாத்தின நான் செத்து போயிருவேன், நானும் போயிருவேன், நீயும் உலகத்துக்கும் போக முடியாது. எனக்கு எல்லாம் மறந்த மாதிரி இருக்கு. என்ன நடந்ததுன்னு புரியலன்னு சொல்ல, அதை பத்தி நான் அப்புறமா உனக்கு தெளிவா சொல்றேன், பாய்ன்னு சொல்லிட்டு குட்டி பையன் போயிட்டான். என்னது பாதியில எதுவும் நிறுத்திட்டு போகுது, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கா. யுவான் கரெக்டா அந்த இடத்துக்கு வரான். கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க யுவான் வரான். ஹீரோயின் கிட்ட வந்து, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல, இங்க பாரு எனக்கு உனக்கு பிடிக்காது, ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்ல, அது வந்து நான் உன்கிட்ட கொஞ்சம் சொல்றதை கேளுன்னு சொல்லி பேசலான்னு வர, ஒழுங்கா வெளியே போயிரு, என் மேல கை வச்ச அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்துறா. யுவான் அப்படி பேசலான்னு போக கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்துட்டு, நீ என்ன இவ்வளவு பார்த்துட்டு போலான்னு வந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கையில சாப்பாடோட ஹீரோ வந்து நிக்கிறான். அந்த யுவான் சும்மா இருக்க மாட்டேங்கிறா. ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். நீ என்ன நினைச்சாலும் இவ பக்கத்துல உன்னால வர முடியாதுடா, வர விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சாப்பாடு அங்க வச்சுட்டு, ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி அவனை கழுத்தை பிடிச்சி அப்படியே வெளியே இழுத்துட்டு போறான். அங்க போய் ஆர்கியூமெண்ட் தான் போகுது. ஹீரோக்கு செம்ம கடுப்பு. அப்படியே ஒரு மிதிக்கிறான் அவனை. இதுக்கப்புறம் நான் சொல்றதை கேளு, செகண்ட் வார்னிங், அவ பக்கத்துல நீ வரவே கூடாதுன்னு சொல்ல, நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, உன்ன மாதிரி மியூட்டா இருக்க ஒரு பர்சனா அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறியா, அதெல்லாம் அவ சும்மா, அவ நான் பொசசிவ் ஆகணும்னு தான் பண்றா. உன்ன மாதிரி ஒரு பர்சனா யாருக்குமே பிடிக்காது. அப்பா அம்மா உன்னை பயாலஜிக்கல் பையனை விட்டுட்டு என்ன சூஸ் பண்ணிருக்காங்கன்னா என்ன காரணம், பேச முடியாது உன்னால. சோ நீ இப்படியே தான் இருக்க போற. அவ எப்பறம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை சூஸ் பண்ணுவா, கடைசி வரைக்கும் நீ தனியா தான் இருக்கணும், உன் பக்கத்துல யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. அவனை அடிக்கலான்னு போக கரெக்டா ஹீரோயின் அங்க வரா. அது வந்து அப்படின்னு சொல்லி யுவான் பேச வர, டக்குனு ஹீரோட கையை பிடிச்சி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோ வரான். இங்க பாரு, நீ எப்பயுமே தனியெல்லாம் கிடையாது, நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் சரி, கதை மாறினாலும் சரி, நான் இவனை தான் சூஸ் பண்ணுங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிறா. நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அப்படியே கண்ணீர் வருது. நீ அழுகாத சரியா, நீ என் பேர் சொல்லி கூப்பிட்டீல, சொல்லு ஒரு டைம் சொல்லுன்னு சொல்ல,
செஞ்சி செஞ்சி அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ட்ரை பண்றான். நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணாம். நீ டாக்டர பார்த்தா எல்லாம் சரியாயிரும்னு தோணுதுன்னு சொல்ல, என்னது இவன் பேசுறானா? இவன் பேசுறானாங்கிற மாதிரி யுவானுக்கு ஒரு மாரி இருக்கு. நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்ன பத்தி. நீ நெனைக்கிற மாதிரி உன்னெல்லாம் நான் சூஸ் பண்ண மாட்டேன். நீ பொசசிவ் ஆகணும்னு நான் எதுவும் பண்ணல. எனக்கு அவன தான் புடிச்சிருக்கு. நான் அவன் கூட தான் இருக்க போறேன். ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடு. இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கையில இருக்க ஸ்டிக்க வச்சு அப்படியே மிரட்டுறா. அவன் பயந்து போயிருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின தூக்கிட்டு அங்கருந்து போறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப நான் பண்ணது தப்பா இருந்தாலும் எனக்கு இது புடிச்சிருக்குங்கிற மாதிரி யோசிக்க, யுவான் பையனுக்கு செம்ம டென்ஷனு. வயித்துல கைய வச்சுட்டு பொலம்பிட்டு உட்கார்ந்திருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின கூட்டிட்டு போய் பெட்ல உட்கார வச்சுட்டு, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன்னு சொல்லி ஹீரோ அந்த பக்கம் போக, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப நீ பேசுனீல, என் பேர நீ சொன்ன. எனக்கு கேட்டுச்சு. ப்ளீஸ் இன்னொரு டைம் ட்ரை பண்றியா? நீ எனக்காக ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்ல, வேணாம் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே க்ளோஸா போக கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல வர, இல்ல இது தப்பு. நான் சொல்றத கேளு. நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். நீ என் பேர் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணணும். அப்பதான் உன்னை நான் ஏத்துப்பேன். உன்னோட லவ்வை ஏத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குனு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். முதல் டைம் நான் பேசணும்னு ஆசைப்பட்ட ஒரு பர்சன் நீதாங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்க, எனக்காக நீ ஹாஸ்பிட்டல் போவியா? ட்ரீட்மெண்ட் பாப்பியா? கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் பண்ணு. இங்க வான்னு சொல்லி ஹீரோட கையை எடுத்து ஹீரோயினோட தொண்டையில வைக்கிறா. நான் சொல்ற மாதிரி உன்னோட பேரை நீ சொல்லுன்னு சொல்லி ஹீரோட பேரை சொல்றா. ஆனா அவன் ஹீரோட பேரை சொல்லல. ஹீரோயினோட பேரை சொல்ல, அதை கேட்டுனே ஹீரோயினுக்கு எமோஷனல் ஆயிடுச்சு. நீ என் பேர் தான் சொன்னியான்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நான் உன் பேர் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி மெல்ல மெல்ல அவன் பேசுறான். பாத்தியா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னோட ப்ராப்ளம் சரி பண்ணக்கூடியதுதான். நீ சீக்கிரம் சரியாயிடுவ. நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவ. நான் அதை கேட்பேன்னு சொல்ல, ஹீரோ அப்படியே காதுக்குள்ள போய் ஹீரோயினோட பேரை மெல்ல மெல்ல சொல்றான். அது கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ சரியாயிடுவ. நீ கண்டிப்பா சரியாயிருவ. எல்லாமே உன் பக்கத்துல இருப்பாங்க. நானும் உன் பக்கத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கன்னத்துல கை வச்சு பார்த்துட்டே இருக்க, எனக்கு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மெல்ல மெல்ல அவன் பேசுறான். அதுக்கப்புறம் கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக திடீர்னு பார்த்தா ஹீரோனோட அண்ணன் வரான். அதை பார்த்துட்டு ஹீரோ பிடிச்சி டக்குன்னு கீழே தள்ளி விட்டா. இதை பார்த்துட்டு அங்க இருந்து அண்ணன் வரான். நீ என்ன பண்ண? எதுக்கு இப்படிலாம் பண்ற? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நல்லத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். எதுக்கு அவனை பிடிச்சி கீழே தள்ளன? பாவம் அவன். உனக்கு அடிபட்டுருச்சா? உட்காருன்னு சொல்லிட்டு, நீ என்ன தங்கச்சி பாவம் இல்லையா அவன்? இந்த மாதிரிலாம் அவனை புள்ளி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அது நான் ஒன்றும் பண்ணல. நீ பண்ணத்தான் நான் பார்த்தனே. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அண்ணா உன்கிட்ட நான் ஒண்ணு பேசணும். என்னது? நான் உனக்கு தங்கச்சி தானே? ஆமா. நான் சொல்றது கேப்பியான்னு சொல்ல, கேப்பேன் சொல்லுன்னு சொல்ல, நான் வேணும்னு தான் பண்ணேன். நீ தான் யான்னு சொல்லி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டே இருக்கா. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு லைட்டா பொசசிவ் ஆகுது. இவன் பொசசிவ் ஆகுறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது இல்ல. அதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோனுக்கு ஹாப்பி ஆச்சு. அண்ணனோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டே இருக்க, போடி அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டான். டக்குன்னு ஹீரோ இருந்துச்சு, நான் போறேங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க, ஹீரோயின் அப்படி தனியா இதெல்லாம் நினைச்சு சிரிக்கிறா. பொசசிவ் ஆறா. அது கூட நல்லா தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் வேணும்னே ஹீரோ வெறுப்பேத்துறதுக்காக அண்ணன் கூட விளையாண்டுட்டு இருக்க இங்க ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சோ அடுத்தது அதே சீனை இன்னொரு உலகத்துல யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. அவனும் நம்ம ஹீரோ மாதிரியே தான் இருக்கான். கண்ணாடிய கழட்டி அதை பார்த்துட்டு அவனும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே திரும்பி பார்க்க அங்க இன்னொரு பொண்ணு படுத்திருக்கா. நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஒரிஜினல் பாடி அங்கதான் இருக்கு. அந்த பொண்ணை பார்த்துட்டு அவன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறான். அப்புறம் அந்த குட்டி பையன் வந்து நம்ம ஹீரோவ பாக்குறான். எல்லாத்தையுமே கதைய மாத்திட்டாங்க அவங்க. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. இதுவரைக்கும் நடந்ததே தான் திரும்ப நடந்துட்டே இருக்கு. மறுபடியும் இதே பிரச்சனை தான் வருது. நீங்க எப்படியாவது அவகிட்ட இருந்து வெளியே வரணும்னு பார்த்தா அவ திரும்ப திரும்ப கதைய மாத்துறா. 10,000 டைம் வந்தாலும் இதே மாதிரிதான் வருது. அவங்கள லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப என்னதான் பண்ண முடியும்னு சொல்லி குட்டி பையன் கேட்க, இதெல்லாம் கேக்குற அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இவனும் நம்மளோட ஹீரோ மாதிரி தான். அதாவது இவன் ஒரிஜினல் ஹீரோ. இவன் கிட்ட இருந்து வந்ததுதான் மத்த ஸ்டோரி எல்லாம். சோ அப்படியே பார்த்துட்டு, நீ ஒழுங்கா இங்க இருந்து போ, இல்லைன்னா உன்னை நான் ரீசைக்கிள் பின்னுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க ஹீரோயினை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறான். நீ என்ன வெறுக்க மாட்டியா? ப்ளீஸ் என்ன வெறுத்துரு, இந்த கதையை நீ முடிவுக்கு கொண்டு வான்னு சொல்லி அதை பார்த்து அழுதுட்டே இருக்க. அதுக்கப்புறம் அங்க 2 பேர் வராங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் இதே வெர்ஷன்ல இருக்காங்க. நீங்க எத்தனை நாள்ல இதே மாதிரி அவளையும் கஷ்டப்படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்துவீங்க? நீங்க எத்தனை டைம் இதே மாதிரி பண்ணாலும் திரும்ப திரும்ப அவ உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருப்பா. 8 வருஷமா அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவ மாற மாட்டா. இந்த கதையை எப்படியாவது சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்க, பக்கத்துல இருக்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு அப்புறம் அந்த ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. முதல்ல இங்க இருந்து போறீங்களா? இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்கா. அவளுக்காக நம்ம ஹீரோ சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வருவான் போல. இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா பேசி ட்ரெயின்ல
டென்ஷன் ஆயிட்டான். எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கன்னு சொல்ல, இந்தான்னு ஒரு கவர கையில தரான். வா எனக்காக வா சூப்பர் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருக்க, இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரிய காட்ட, நீ என்கிட்ட எதுக்கு இவ்வளவு நல்லா நடந்துக்கிற? சொல்லு, உனக்கு உண்மையா என்ன பிடிக்குமா? உனக்கு காமிக்ஸ் எல்லாம் பிடிக்குமா? எனக்கும் காமிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு இப்பதான் ரிப்ளை பண்றாங்க தெரியுமான்னு சொல்ல, என்ன சொல்ற? காமிக்ஸ்லாம் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. 2 பேரும் கதவை தட்டிட்டே இருக்க, இவ என்ன தூங்கிட்டாளா? டோர் ஓபன் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி அவங்க 2 பேரும் புலம்பிட்டு இருக்க, நான் வேணா போய் டோர் ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். ஐயோ வேணாம் வேணாம், அவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இப்போதைக்கு சொல்ல வேணாம். நீ முதல்ல எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ வெளியே வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நான் எதுக்கு ஒளியணுங்கிற மாதிரி ஹீரோ பாக்குறான். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக, நான் சொல்லலைன்னு அவ என்னை திட்டுவா. நீ இப்போதைக்கு உள்ள போய் ஒளியே, நான் அப்புறமா எல்லாமே சொல்றேன். ப்ளீஸ் 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 எனக்காகன்னு சொல்ல, அங்க இருக்கிற ஒரு கபோர்ட்ல போய் ஹீரோ ஒளிஞ்சுட்டான். அப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு போய் டோர் ஓபன் பண்ண பாக்குறா. அவனால முடியல. ஐயோ எனக்கு கால் வேற வலிக்குதே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நடக்கிறா நடந்துட்டே இருக்கா. ஹீரோ வந்து நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு ஓடி போய் டோர் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் போய் அவன் ஒளிஞ்சுக்கிட்டான். சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸை வாங்கன்னு கூப்பிட அவங்க கதவை திறந்துட்டு வராங்க. எப்படி கதவு ஓப்பன் ஆச்சுன்னு டவுட் அவங்க 2 பேருக்கும். அப்புறம் எப்படி இருக்க ஷெனி? நல்லா இருக்கேன்னு சொல்ல, ஐ எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்க கூட இருக்க ஃப்ரெண்ட் அதை எடுத்து சாப்பிட்றா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோ இவளுக்காக வாங்கிட்டு வந்துதான் அவன் சாப்பிடுறான். அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் இருக்க போற? உன்னை பாத்துக்கறக்காக தான் வந்திருக்கேன். நான் உன் கூடயே இருந்து உன்னை பாத்துக்கிறேன்னு ஃப்ரெண்டு சொல்றா. அது வந்து இல்ல இல்ல வேணாம் வேணாம், நான் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு போகணும்? நீ என்ன மிஸ் பண்ணலையா? மிஸ் பண்றேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குன்னு திரும்ப, இல்ல 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 நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி ஹக் பண்ணிக்க. அப்ப நைட் நான் உன் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம், நீ எதுக்கு கஷ்டப்படுற, நீ போ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, சரி இப்ப நான் எதுக்கு வந்தேன்னா உன்கிட்ட ஒண்ணு பேசணும். அந்த லூ பத்தி பேசதான் வந்தேன். அவன் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லு, நான் அவனை கரெக்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்கிற ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோவை பத்தி பேசுறாளேன்னு டாபிக்கை சேஞ்ச் பண்ணறதுக்காக ஹீரோயின், இல்ல இல்ல நீங்க கிளம்புங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹீரோ வரான். என்னை பத்தி பேசினா அவங்களுக்கு இப்படிதான் இருக்குமாங்கிற மாதிரி பக்கத்துல போயிட்டு, சரி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னேன் தெரியுமா? நான் பேச ஆரம்பிச்சிட்டா இல்ல இல்ல இப்போதைக்கு நீ எதுவும் பேசாத கிளம்புன்னு சொல்ல, ஆக்சுவலி ஹீரோ ப்ரப்போஸ் தான் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து தப்பா நினைச்சிருப்பா. அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு பிடிச்ச ஆத்தர் கிட்ட ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. அது ஹீரோங்கிறது ஹீரோக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. சோ அவன் கேக்குறான், நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு? இருக்கு. அப்போ உன் பாய் ஃப்ரெண்டை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, ம் என் பாய் ஃப்ரெண்ட் எப்படின்னா, அவன் பேச மாட்டான். ஆனா என் மேல ரொம்ப அக்கறையா இருப்பான். ஹேண்ட்ஸமா இருப்பான், கியூட்டா இருப்பான். எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு அப்பதான் புரியுது ஹீரோயின் இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தது இவனை பத்தின்னு. போய் செக் பண்ணி பார்த்துட்டு, நீ இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே, எப்ப இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உன்கிட்டன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறத அவனும் தெரிஞ்சுக்கணும்னு கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். அவளும் அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போ உண்மையாவே நீ என்ன லவ் பண்ற, நீ என்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ல படுத்துட்டு ஹாப்பியா ஃபீல் பண்றான். கீழே பார்த்தா ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த யுவானா அப்பா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? நீ பண்ணதெல்லாம் இப்பதான் எனக்கு தெரியும். மேல இருந்து அவளை கீழே பிடிச்சி தள்ளுறதுக்கு நீதான் பிளான் பண்ணிருக்க. நீ லூசிங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா எல்லாமே பண்ணிருக்கன்னு எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. எதுக்குன்னு இப்படி பண்ற? உன்னை நாங்க இப்படி வளர்க்கவே இல்லையே, ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோ அங்க இருந்து வரான். இதான் லூவா வந்துட்டானே, லூசிங் அது வந்து அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா பேசலான்னு போக, ஏதோ பேசலான்ட்டு ஹீரோ வரான். உனக்கு பேச்சு வந்துருச்சா? அப்ப நீ பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அப்பாக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அம்மாக்கும் ஹாப்பியா இருக்கு. அம்மா போய் ஹீரோட கையை பிடிச்சி, நீ பேசிட்டியா? என் பையன் பேசிட்டான்னு சொல்ல ஹீரோக்கு டென்ஷனா இருக்கு. இவ்வளவு நாள் நான் மியூட்டா இருந்தேங்கிறதுக்காக இந்த வீட்டோட வாரிசு இல்லைன்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஹீரோவோட ஹேட்டிங் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அங்க எதுவும் பிரச்சனை போலன்னு ஹீரோயினுக்கு புரியுது. சோ ஹீரோயினை மட்டும் இல்ல, அவனை சுத்தி இருக்க எல்லாரையும் அவனோட ஹேட்டிங் லெவல் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க அப்பா அம்மா பார்த்தா ஹீரோ பேச ஆரம்பிச்சிட்டாங்கிறதுக்காக ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்க வீட்டோட வாரிசு நீதான் அப்படின்னு சொல்ல, அப்ப இவ்வளவு நாள் நான் ஊமையா இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக என்ன வெறுத்தீங்க, இப்ப நான் பேசிட்டேங்கிறதுக்காக நீங்க என் மேல அக்கறையா இருக்க மாதிரி காட்டுறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். உடனே அப்பா சொல்றாரு, நம்ம வீட்டோட வாரிசு நீதான்டா, நீங்க 2 பேரும் பிரதர்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு 2 வாரிசு இருக்கு. ஸோ அதனால 2 பேரும் இந்த வீட்டை பத்திரமா பாத்துப்பீங்க, என்னோட ராஜ்யத்தை பத்திரமா பாத்துப்பீங்க, இந்த சொத்தெல்லாம்
உங்களுக்கு தான் அப்பா சொல்ல ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு அவனை பிடிக்கல, அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்ல, இந்த வீட்டோட ஒரிஜினல் பையன் நம்ம ஹீரோ தானே, அதனால யுவான் அங்க இருந்து அனுப்புறாங்க. யுவான் கத்து கத்துன்னு கத்துறான். அவனை ஆளுகெல்லாம் இழுத்துட்டு போக, சரி இப்ப அவனும் போயிட்டான், நீ மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்க போற, என்னோட பையனுக்கு கிடைச்சிட்டான்னு சொல்ல அம்மா உடனே ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இதுக்கப்புறமும் உங்க வீட்டுல நான் இருப்பேன்னு பாக்குறீங்களா? எனக்கு இந்த வீடு சொத்து எதுவுமே வேணாம். நீங்க இப்படியே ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு யுவான் தான் பிடிக்கும், நீங்க யுவான் கூடயே நிம்மதியா இருங்க. நான் ஒரு மியூட்டான ஒரு பையன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ வெளியே வரான். ஹீரோ பாக்குறதுக்காக வேகமா வந்துட்டா. ஏன்னா அவனோட ஹேட்டிங் லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, அதனால அங்க வந்து பார்க்க கரெக்டா ஹீரோ வரான். நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டியான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே கையை நீட்ட அப்படியே கியூட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்கு இடையில நடந்த மூமெண்ட் எல்லாமே ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோயின் கூட்டிட்டு வந்துட்டா. நீங்க கம்ஃபர்டபுளா இருப்பேன்னு தெரியல, பட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கவுச்சில படுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, உன் கூட இருக்கணும் அவ்வளவுதான், எங்க இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான், ஒரு நிமிஷம் நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கியூட்டா கிஸ் பண்ணிட்டு தண்ணி எடுக்கலான்னு அந்த பக்கம் போறான். தண்ணி டம்ளரை கையில எடுக்கிறான். திடீர்னு பார்த்தா குட்டி பையன் வந்துட்டா ஹீரோயின் கிட்ட பேச, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கதையை டோட்டலா மாத்துற, நான் சொல்ற மாதிரி பண்ணு, நீ மிஷனை கம்ப்ளீட் பண்ணாதான் நீ போக முடியும், நீ அவனை வெறுக்கணும், அவனும் உன்னை வெறுக்கணும்னு சொல்ல, எனக்கு ஒண்ணும் வெறுக்கணும்னு சொல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல, ஏன் இந்த மாதிரி பண்ற, நான் அவனை வெறுக்கலாம் மாட்டேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ கதையை மாத்துறேன்னு சொல்றேன்ல, நான் கொடுத்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணு, நான் எதுக்கு மிஷனை கம்ப்ளீட் பண்ணும், வேணாம், எனக்கு இந்த உலகத்துல இருக்க பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றான். நீ இந்த உலகத்தை விட்டு போகலன்னா அங்க இருக்க லூ என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க லூவா என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, இப்பதான் அந்த குட்டி பையன் கதையெல்லாம் சொல்றான். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, நீ 10,000 டைம் நீ இந்த மாதிரி ரீபார்ன் ஆகி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்க. ஒரு டைமும் நீ திரும்ப திரும்ப லூவை லவ் பண்ணிட்டு தான் இருக்க. ஆனா உங்க ரெண்டு பேரோட கதை மாறணும். நீங்க முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அப்ப அந்த யுவான்னால நீ இறந்து போயிட்ட. சோ உன்னோட உயிர் இங்க இருக்கு, ஆனா உன்னோட உடம்பு அவன் கிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த டெக்னாலஜியை கிரியேட் பண்ணிருக்கான். அங்க இருக்க லூசிங் கிட்ட உன்னோட உடம்பு இருக்கு. நீ இவனை வெறுக்க வச்சு நீ அந்த உலகத்துக்குள்ள போகணும்னா அது இதுதான், நீ எப்படியாவது வெறுக்கணும். நீ இத்தனை டைம் வந்தாலும் 8 வருஷமா இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ஒரு டைமும் நீ இவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்க, நீ இவனை வெறுக்க மாட்டேங்கிற, இந்த கதையை நீ மாத்த விட மாட்டேங்கிற. சோ அதனால நீ எப்படியாவது அவனை வெறுக்க வச்சா மட்டும்தான் நீ இங்க இருந்து உன்னோட உடம்புக்குள்ள போக முடியும். ஒரு தடவை அவனுக்காக நீ உயிரை கொடுக்குற அளவுக்கு லவ் பண்ற. சோ இந்த கதையை நீ மாத்துற, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் போயிட்டான். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் கேட்டிருப்பான். ஆனா கேட்காத மாதிரி அப்படியே தண்ணி எடுத்துட்டு வரான். இந்தான்னு சொல்லி கையில கொடுக்க ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் இந்த ட்ராப்குள்ள வந்துட்டேனான்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல, இந்த இல்லூஷன்ல இருந்து வெளியே போகணும்னா நீ என்ன பண்ணணும், என்ன வெறுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இப்பதான் தெரியும். உன்னை சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன், ஆனா இதை எதிர்பார்க்கல. நீ என்ன வெறுக்கணும், நான் உன்னை வெறுக்கணும், அப்பதான் இந்த கதை முடியும். கதையோட எண்டிங்கை நம்ம மாத்த வேணாம், அப்படியே கொண்டு போலான்னு சொல்ல ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஹீரோ போயிட்டான், ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா. சோ ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, நான் என்ன ஆனாலும் சரி இந்த கதையை மாத்த மாட்டேன், நான் வந்து எப்பயுமே உன்னை லவ் பண்றதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா யுவான் கையில கன்னோட வந்திருக்கான். இப்ப இங்கேயே லூ வரணும், லூ வர சொல்லணும்னு சொல்லிட்டு லூவா வர சொல்ல ஹீரோ வந்துட்டான். அவளை விட்டுரு, இதுக்கு அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல, என்னோட குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்ச, இவளை என்கிட்ட இருந்து பிரிச்ச, எல்லாத்தையுமே எடுத்துட்டீல, கண்டிப்பா இவளை நான் கொலை பண்ணுவேன்னு சொல்ல, ஒரு டைமும் இவன் வந்து இந்த மாதிரிதான் எண்டிங்ல கொண்டு வருவான். கடைசியா ஹீரோயினை கொலை பண்ற மாதிரிதான் வரும். ஹீரோயின் அவளோட ஒரிஜினல் உடம்புக்குள்ள போகவே முடியாது. அதே மாதிரிதான் கதை மாறாம இருக்கு. சோ இந்த டைம் ஏதாவது ஒண்ணு மாறணுங்கிறதுக்காக, இந்த கத்தியை வச்சுக்கோ, நீ செத்து போயிரு, நீ செத்து போயிட்டேன்னா கதையெல்லாம் சரியாயிரும், இவ உயிரோட இருப்பா, என்னோட லைஃபும் செட்டில் ஆயிரும்னு சொல்லி கத்தி எடுத்து ஹீரோ கையில கொடுக்க, அப்படியே அவன் கையில பிடிக்கிறான். ஹீரோ நீங்க கத்துறா, வேண்டாம், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, இதோட விட்டுரு, வேணாம், நீ சாகக்கூடாது, நீ செத்துட்டேன்னா கதை மாறிடும் அப்படிங்கிற மாதிரி, இந்த கதையை நான் மாத்த விட மாட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. உடனே ஹீரோயின் அப்படியே பேசுறா யுவான் கிட்ட, இங்க பாரு, நான் உன்னதான் லவ் பண்றேன், இந்த மாதிரி மியூட்டான ஒரு பர்சனை நான் எப்படி லவ் பண்ண முடியும், அதெல்லாம் போய் நான் உன்னதான் லவ் பண்றேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கத்திரிக்கோளை கையில எடுத்து எப்படியாவது யுவானை போட்டு தரலாம்னு சொல்லி பிளான் பண்றா. கையில அவ எடுக்கிறா. அந்த டைம் யுவானுக்கு தெரிஞ்சிச்சு இவ போய் தான் சொல்றான்னு. சோ அதுக்கப்புறம் ஷூட் பண்றதுக்காக ஹீரோவை அப்படியே ஷூட் பண்ண, ஹீரோட ஷோல்டர்ல ஷூட் பண்ண, ஹீரோ அப்படியே விழுந்துட்டான். திடீர்னு பார்த்தா யுவானை யாரோ ஷூட் பண்ண மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அண்ணன் அங்க இருந்து வரான். நீ என்னை விட்டு போயிருவியான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தா அழுதுகிட்டே இருக்கிறா ஹீரோயின். இந்த டைம் கதை மாறிடாது, நான் இறந்து போயிருவேன், நீ வேற மாதிரி இருக்க, சோ நீ உன்னோட ஒரிஜினல் உடம்புக்குள்ள நீ போயிருன்னு சொல்லிட்டு நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை மூட போறா. அதுக்குள்ள அங்க இருந்து அண்ணன் வந்துட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இவனை காப்பாத்திடலாம், இவனுக்கு மேலதான் அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு
போக, அப்ப நான் சாகலையாங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அட பாவி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி நான் உன்னை லவ் பண்றதுல இருந்து மாறாதுடா. இந்த கதையை மாத்த முடியாது, என்னால உன்னை வெறுக்கலாம் முடியாது, நீ என்ன வெறுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அழுகுறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு சரியாயிடுச்சு. ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ அங்க இருந்து வரான். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ என்ன வெறுக்கிறியான்னு எனக்கு தெரியல. நான் உன்னை ஹேட்டிங் பாயிண்ட் அதிகமாக்கணும். நீ இந்த உலகத்தை விட்டு போயிடணும். உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் லூ. நீ அவன் கிட்ட போ. அவன் எப்படி உன்னை லவ் பண்ணான்னு எனக்கு தெரியல. நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். அவனும் உன்னை எனக்கு மேல லவ் பண்றான். சோ அவன் கூட நீ ஹாப்பியா இருக்கணும். உன்னோட லைஃப் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்கிற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப நீ என்னை விட்டு போயிருவியா? அந்த லூ என்னை எவ்வளவு லவ் பண்றான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த லூ என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றா. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல உன்னை விட்டு போக மாட்டேன்னு. ப்ளீஸ் அதனால போக வேணாம். இந்த கதை இப்படியே இருக்கட்டும். நான் இப்படியே இருக்கேன், உன்னை விட்டு போகலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறா. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல வேண்டாம், நான் உன்னை ஹேட் பண்றேன், நான் உன்னை வெறுக்கிறேன், ஏன்னா நீ என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினுக்கே கிஸ் பண்றான். இவனோட ஹேட்டிங் பாயிண்ட் இப்ப 100% ஆயிடுச்சு. உடனே டோட்டலா எல்லாமே மாறிடுச்சு. ஹீரோயினோட உடம்புக்குள்ள உயிர் போயிடுச்சு. அதாவது ஒரிஜினல் ஓனருக்குள்ள அந்த உயிர் போயிடுச்சு. அங்க இருக்கிற அந்த ஹீரோ கண்ணை முழிச்சு பாக்குறான். உனக்கு சரியாயிடுச்சா, நீ வந்துட்டியான்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே கண்ணை திறந்து பாக்குறா. உன்னை விட்டு நான் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல, நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவன் இங்க அழுதுகிட்டு இருக்கான். ஒரு வழியா இந்த கதை டோட்டலா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஹீரோயின் உயிரோட வந்துட்டாலா. இவங்களோட ஆரிய டெக்னாலஜி இப்ப டெவலப் ஆயிடுச்சு. சோ ரொம்ப நிம்மதியா இருக்கு இங்க இருக்க ஹீரோக்கு. எனக்கு இந்த உயிர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஹீரோயினும் ஹாப்பியா இருக்கா. ரெண்டு பேரும் இன்டர்வியூ பண்ணிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஸ்டோரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. இங்க இருக்க ஹீரோயின் அப்படியே மயங்கிட்டாலா. அவளை பார்த்துட்டு லூ அழுதுகிட்டு இருக்கான். நீ என்னை விட்டு போயிட்ட, பட் நீ ஹாப்பியா இரு, சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு இங்க இவன் அழுகுறான். டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றா. கனவுல இருந்தாலும் சரி, ரியல்ல இருந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல இவனுக்கு. என்ன சொல்றேன்னு சொல்ல, உண்மையான காதல்னு இருந்தா கனவுல மட்டும் இல்ல, நிஜத்துலயும் கூட நான் ஒன்னா இருப்பேன். சோ அங்க எப்படி ஒன்னா இருக்கணும் அதே மாதிரிதான் இந்த கனவுலயும் நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் பிரிய மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே கியூட்டா கிஸ் பண்றான். இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. அதாவது ரியல் லைஃப்லயும் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. ஹீரோயினுக்கு அவளோட உயிர் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி கனவுலயும் ரெண்டு பேரும் இப்போ ஒன்னாதான் இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோயினோட இல்லூஷன். சோ ஹீரோயின் இங்கேயோ ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்துட்டா. அதோட இந்த மூவியை ஹாப்பி எண்டிங்ல இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட்ல மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.